ஹாய் வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை மாடியில இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். சன்லைட் வெளிச்சத்தில நான் ஒரு தைலத்த பத்தி உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த தைலத்த பத்தி நெறைய விமர்சனங்கள் என்ன கலர்ல இருக்கும் அப்டின்ட்டு நம்ம இன்னைக்கு அத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளீன் கண்ணாடி பவுல் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு சித்தால ஒரு பெஸ்ட் ஒரு மெடிஷன் பார்க்க போறோம். இந்த தைலம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த மரத்தில் உள்ள இலைகள், பூக்கள், காய்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெப்பாலை. இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த வெப்பாலைக்கு உண்டு. இது ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தீர்க்கக்கூடியது இல்லைங்க. பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இது இருக்கு. அதாவது சொரியாசிஸ், தேமல், படர்தாமரை, சொறி, சிரங்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இது செயல்படுது. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நெறைய தலையில பொடுகு தொல்லை நெறைய இருக்கு. இது முகத்துலலாம் படுற அளவுக்கு இப்ப நெறைய பேத்துக்கு காணப்படுது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தைலத்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா தேய்ச்சு, நல்லா ஊற வச்சு குளிச்சா, அந்த பொடுகும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, உடம்புல அலர்ஜி இருக்கிறவங்க, உடம்பு ஊறல் எடுக்கிறவங்க, சில பேத்துக்கு உடம்பு ரெட்டிஷ் அங்கங்க தடிப்பு தடிப்பா இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய நல்லா பயன்படுத்தலாம். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த எண்ணெய் நெறைய நான் சேனல்ல பார்த்துருக்கேன். ரெட் கலர்ல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும் அப்படின்ட்டு நெறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இந்த எண்ணெய் இப்ப 21 நாள் ஊறியிருக்குங்க. இந்த எண்ணெய் டார்க் பர்பிள் கலர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சு ஒரு 3 நாள்ல நான் வீடியோ எடுத்திருந்தேங்க. அது ப்ளூ கலர்ல இருந்தது. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருந்தது. இப்ப டெய்லி காலையில வச்சு சாயந்தரம் அந்த சூரிய வெளிச்சத்தில வச்சு எடுக்கிறதுனால நம்ம 21 நாள் ஆச்சு இன்னையோட. இது டார்க் பர்பிள் கலர்ல நல்லா அந்த இலையில இருக்கிற சாரெல்லாம் அந்த எண்ணெயில இறங்கி, நல்ல எண்ணெய் நல்லா திக்கா இந்த மாரி கிடைக்குது நம்மளுக்கு. சில பேத்துக்கு தலையில கொப்பளம் ஏற்படும். அந்த கொப்பளங்களையும் இத பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு என் சொந்தக்காரங்க இத பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த எண்ணெய் நம்ம 3 நாள்ல பார்க்குறம்போது ப்ளூ கலர்ல இருந்ததுங்க. இப்ப 21 நாள் ஆச்சு. இந்த சூரிய வெளிச்சத்தில டெய்லி காலையில வச்சு சாயந்தரம் எடுக்கிறோம். இப்ப இது டார்க் பர்பிள் கலர்ல இருக்கு. அந்த இலையில இருக்க எசன்ஸ் ஃபுல்லா இந்த எண்ணெயில இறங்கி, எண்ணெய் நல்லா திக்காயிருச்சு. பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு உங்களுக்கு கையில ஊத்தி காட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லங்க, ரத்தத்தில அலர்ஜி கலந்தவங்களும் இது இன்டர்னலா எடுத்துக்கிறாங்க. அது டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. சில பேத்துக்கு புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்றாங்களே, அப்படிப்பட்டவங்க இந்த இலைய நல்லா தண்ணீல கொதிக்க வச்சு, அத ஆற வச்சு கால கழுவலாம். இந்த எண்ணெய நம்ம மேற்பூச்சா பயன்படுத்தலாம். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வர புண்ண கூட ஆத்தக்கூடிய வல்லமை இந்த வெப்பாலைக்கு உண்டு. இப்போ நான் லைட் வெளிச்சத்தில வச்சு இத ஊத்திட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளோ டார்க்கா அதே பர்பிள் கலர்ல தாங்க இருக்கு. இந்த எண்ணெய் இந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாரி எண்ணெய் வேணுனா கீழ இருக்க நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த எண்ணெய் மட்டும் இல்லங்க. இது கூட வெப்பாலை சோப்பும் நம்ம குடுத்துட்ருக்கோம். இதுவும் பெஸ்ட் ரிசல்ட். இந்த எண்ணெய், இந்த வெப்பாலை சோப்பு 2 யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது நார்மலா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லங்க. எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இது நான் கூட இப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷார்ட் டயத்துல நல்ல ரீச் கிடைச்சிருக்குங்க. ரொம்ப ஆர்டர்ஸ் வருது. நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் குடுத்துருங்க. உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.